ஒரு மனிதனுக்கு கோபம், தாபம், வெறுப்பு, போட்டி, பொறாமை, பயம் இது எல்லாம் இருக்கிற இடம் எங்க? ஆர்கேஞ்சல்ஸ் நிறைய நான் பேச போறேன். அதில் இன்னைக்கு நான் பேச போறேன்னா, நான் ஒரு ஏஞ்சலை வச்சு கொஞ்சிக்குப்பேன், இது பண்ணுவேன், எல்லாம் பொம்மையை விட்டு கொஞ்சிப்பேன். செல்லம் இந்த உலக மக்கள் இதை பார்த்து கொண்டிருக்க அறிவான செல்லங்கள், என்னுள் கலந்த இயக்கிய குழந்தைகள் எல்லாரும் எல்லாரும் நன்மைகளையும் பெற்று பெருவாழ்வாழணும் வேண்டிக்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே ஆர்கேஞ்சல்ஸ். இந்த ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாமே ஒரு எப்படி நான் ஏஞ்சல்ஸ் சொன்னோம், அது மாதிரி ஆர்கேஞ்சல்ஸும் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏஞ்சல்ஸ் வேறு, ஆர்கேஞ்சல்ஸ் வேறு. ஆர்கேஞ்சல்ஸ் எல்லாம் இந்த ஹீப்ரூஸில் டிரெக்ட்லி ஃப்ரம் த கார்னுடைய அப்படியே செய்கிறது. புரிஞ்சிச்சா? கார்னுடைய அப்படியே நம்ம கார்னுடைய ஒரு பகுதியினே நம்ம சொல்லலாம். அப்படி இருக்கிறப்ப ஆர்கேஞ்சல்ஸ் நிறைய நான் பேச போகிறேன். அதில் இன்றைக்கி நான் பேச போகிறேன்னா அழகு, ஒத்துமை. இதுக்கு இன்னும் ஒரு ஆர்கேஞ்சல், அது யாருன்னா ரகுவேல். ராகுவேல் அப்படின்னு சொல்லணும். RAGUEL ரகுவேல் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கு என்னென்னா, நம்ம இவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, பாச்புரா பீச், ஹாலி, அக்ரிமணி. நான் உங்களுக்கு சொல்கிறேன், சில சொல்ல முடியாதது இருக்கும். அதுவும் நீங்கள் போட முடியாது. ஏன்னா நாங்கள் எப்போவுமே எதையுமே மொத்தமாக வெளியே காட்டினா அதுக்கு மரியாதை இல்லை. நம்ம கரெக்ட். கொஞ்சம் மூடி மறைச்சாத்தான் எதுக்குமே மரியாதை. அது மாதிரிதான் மந்திரங்களும், அது மாதிரிக்கா எங்களும், அது மாதிரிக்கா வார்த்தைகளும், அதே மாதிரிக்கா வாழ்க்கையும் எல்லாத்தையும் போய் சப்பான்னு சொன்னோம்னா அதுக்கு மரியாதை இல்லை. அதனால் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிறது பீச்சு, காலி, அக்ரிமணி. பட் நீங்கள் அந்த ரகுவேலுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் அவருடைய ஆர்கேஞ்சல் அவருடைய கொடுங்கன்னா அந்த எலிஜினஸ்லேருந்து கொடுப்பாங்க. அது சூப்பர் காம்பினேஷனில் கொடுப்பாங்க. நம்பர் இவருக்கு என்ன அப்படின்னா 42605152 ராகுவேல் நம்பர். புரிஞ்சுதா? ப்ளூ கலர், லைட் ப்ளூ சொல்லலாம், ஆனால் லாப்பிஸில் சொல்லி வி லவ் தட். அதுக்கப்புறம் அக்வாமேரிக் கிறிஸ்டல்ஸ்ன்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சக்கரா, அருமையான சக்கரா, சோலார் பிளெக்ஸஸ். ஒரு மனிதனுக்கு கோபம், தாபம், வெறுப்பு, போட்டி, பொறாமை, பயம் இது எல்லாம் இருக்கிற இடம் எங்க? சோலார் பிளெக்ஸஸ். அதையும் மீறி என்ன இருக்கு? அந்த வில் பவர் அப்படிங்கிற மனோதிடம் அங்கே தான் இருக்குது. அந்த மனோதிடத்தை கொடுத்து ஒரு மனுஷனை அழகாக ஆக்கி அவனுக்கு எல்லாரும் ஒத்துமை ஆக்கிறோம். அதுதான் இதோடைய அருமையான ராகுவேலுடைய வேலை. அதுதான். அடுத்தது என்ன? சில வாதங்கள் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா ராகுவேலை கூப்பிட்டிங்கன்னா அது வாதங்கள் முடிவாயிடும். வாதங்கள்னால் என்ன? கான்ட்ரவர்சி ஆகிய ஆர்கியூமெண்ட்ஸ், சண்டை, சச்சரவு, கோட்டுகள்லாம் இருந்துச்சுன்னா ராகுவேலை நீங்கள் கூப்பிட்றோம். அநியாயமாக நடக்கிறப்ப ராகுவேலை கூப்பிட்டு வேடிக்கங்க. மற்றவங்களுக்காக கூட எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படுறீங்க அநியாயமாக நடக்கிறது. அவங்களுக்கு இந்த ராகுவேலை கூப்பிட்டு விடுங்க, நல்லது நடக்கட்டும். அது ஒன்று. ரெண்டாவது, அநியாயமாக அப்படின்னா இப்போ சொத்து பிரிக்கிறாங்க வீட்டில். உங்களுக்கு அநியாயமாக கொஞ்சமாக கொடுத்துட்டாங்க, மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க? நிறையா கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட நேரங்கள்லாம் அநியாயங்கள் தானே. அநியாயம். அதே போல் ஒரு மனைவி இருக்கிறா, அவள் ரொம்ப பிரியமாக தன் கணவனை ரொம்ப நம்பிட்டு இருக்கா, அவள் இன்னொருத்தங்கிட்ட போயிட்டு வரான். அப்படிங்கிறப்ப அது எவ்வளோ ஒரு பெரிய அநியாயம். எல்லா பெண்களும் ஒன்று தானே. இதை கொஞ்சம் யோசிக்காமல் பண்ணுறவங்க எல்லாருக்கும் அந்த மாதிரி நேரங்களில் ராகுவேலை கூப்பிடுங்க. இல்லை, நான் ஒன்று சொல்கிறேன் கண்ணுங்களா, எதுக்கும் மனசு மட்டும் தளராமல் நமக்கும் ஒரு பிடிமானம் இருக்குங்கிறது தான் இதெல்லாம் நான் கொடுக்குறேன். அதிகாரம், குறிப்பாக தாத்தப்பட்டவர்கள் இருங்க அப்படின்னு இவங்க அதிகாரம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அந்த நேரம் ராகுவேலை கூப்பிடுங்க. அது மட்டும் இல்லை, சர்ச்சைகள் இருக்கு. சர்ச்சைகள் ரொம்ப சர்ச்சையாக இருக்குது. ஒரு கும்பல் கட்சிக்கு கிடக்கு. அப்போ அங்கே மத்தியஸ்த வேணும், ஒழுங்கு வேணும், தெய்வீக ஒழுங்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணுங்க? ராகுவேலை கூப்பிட்டிங்கன்னா நடக்கும். ராகுவேல் அமைதிக்கு, ஒற்றுமைக்கு துணையாய் புரிவார். எந்த இடத்தையும் அமைதி. டெய்லி ராகுவேலை நைட்டு கூப்பிட்டுக்கோங்க. ராகுவேலை கூப்பிட்டு இந்த சிஜிலை நினச்சிக்கணும். இது அவருடைய சிஜில். ஆனால் இது அதுக்கு எரிஜினஸில் இருக்கும், நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க.
என்னென்ன ஏஞ்சல்லாம் நான் ஆர்கேஞ்சல்லாம் பேசணும்னா அவங்களுக்கெல்லாம் வந்து சிஜில்ஸ் இருக்குது, அவங்க படம் இருக்குது. நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. நான் எங்கே போய் அமெரிக்காவில் போய் தேடணும்னு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி போய் தேடியதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். சரிதானுங்களா? அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்ச்சியிலையோ இப்போ உறவு சமஸ்தாங்க கூட ஏதாவது சூழ்ச்சி பண்ணுவாங்க. இந்த சமாதானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவங்க பிரிக்கலாம் முயற்சி பண்ணாங்கன்னா அந்த நேரம் ராகுவேலை கூப்பிடுங்க. உங்கள் கடந்த கால பிரச்சனைகள் மற்றும் மக்களோட சமாதானம் அதுக்கு வந்து ராகுவே புரிஞ்சிச்சா? அந்த மாதிரி ராகுவேன்றது ஒரு சாதாரண நான் சொல்ல சந்தோஷம் வருது. உங்களுக்கு பிடிச்ச ஏஞ்சல் கார்டுகளே உங்கள் கையில் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நிறைய நான் பேசுகிறேன், ராகுவேல் பேச போகிறேன், சென்ஸு ஜோமேன் மைக்கு நிறையா பேச போகிறேன். அவங்களோடதெல்லாம் நீங்கள் மொத்தமாக எடுத்து கையில் வச்சுட்டுனீங்க வச்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணி அப்படி கையில் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா கை சூடாகும். நீங்கள் அது ரெய்கி படித்தவங்களுக்கு நல்லாவே சூடாகும். சூடாகிற வரைக்கும் அதை வச்சுருந்துட்டு அதில் ஒரு அடிட்டே எடுத்து எதிரமாக இருக்கா உங்களுக்கு கிடையாது. ராகுவேல் வேணுமா ஒன்றிய ராகுவேலை மட்டும் எடுத்து வச்சு நீங்கள் கையில் சூடாகிற வரைக்கும் வச்சுருந்துட்டு அதை எடுத்து உங்களுடைய சோலார் ப்ளெக்ஸஸில் வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடத்தும். சில சட்டப்பையை வச்சுட்டு போங்க. இல்லை இந்த அட்டைகள்லாம் வந்து அவ்வளோ அருமையான பவர் கிடைக்கும். புரிஞ்சுதா? உங்கள் கையை சூடாகிற வரைக்கும் ஆனால் அது வைக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுதா? உங்கள் இந்த அட்டைகளை வச்சு சாதாரணம் இல்லை. இப்போ இவருக்கு வந்து லேப்பிஸில் சொல்லி தான் நான் ராகுவேலுக்கு சொல்லுவேன், ஜாடராக போட்டுக்கலாம். ஏன்னா ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது எங்களுக்கு, 1008 தீர்க்க முடியாமல் இருக்குன்னா 888 இதை வந்து கையில் வச்சுக்க போகிறீங்க. அது மட்டும் லேப்பிஸில் சொல்லி மாலையை போட்டுக்க போகிறீங்க. அடுத்து பிரமிடு லேப்பிஸ் இருப்பாருன்னு உள்ள புத்தரே போட்டு வச்சுருப்பாங்க. புத்தர் போட்ட லேப்பிஸில் சொல்லி கேளுங்க, புத்தர் போட்ட லேப்பிஸில் சொல்லி கேட்டு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். லேப்பிஸில் சொல்லி மரம் இந்த மாதிரி இதுகளெல்லாம் நீங்கள் இதை பண்ணால் அஜோட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ராகுவேல் ஏஞ்சல் இருந்தால் கையில் இருக்குது, லேப்பிஸில் சொல்லி வச்சுருக்கு. நான்லாம் ஒரு ஏஞ்சலை வச்சு கொஞ்சிக்குப்பேன், இது பண்ணுவேன், எல்லாம் பொம்மையை விட்டு கொஞ்சிப்பேன். பிகாஸ் சம்டைம்ஸ் நோ தேர் பி அவர் பார்ட்னர்ஸ் தேர் கிவ் ஸோ மச் அப். நீங்கள் நம்ப மாட்டீங்க கண்ணுங்களா, அந்த மாதிரி ஸ்கூலில் அந்த வித்தியாசங்கள் நம்ம தெரியும். நமக்கு நம்மளால் உணர முடியும் அந்த எனர்ஜியை நல்லா. அதுவும் சம்டைம்ஸ் தனிமைங்கிற மனுஷங்களுக்கு வரும் இல்லையா, அது வரப்போ கூட நமக்கு இவங்கெல்லாம் ரொம்ப உதவி செய்வாங்க. இல்லை அந்த மாதிரி எனக்கு நிறைய செஞ்சுருக்காங்க, சொன்னாங்களாம் நம்ப முடியாது. ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். விட்டுற கண்ணுங்களா, பாய்ட செல்லுங்களே.